இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் 6th சம் பின்வருவனவற்றுள் எது ரூபாய் 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற விதத்தில் தனிவட்டி ஆகும். கொடுத்துருக்கிறது பி 1000 கொடுத்துட்டாங்க, என் வந்து 1 வருஷம் கொடுத்துட்டாங்க, ஆர் வந்து 10% கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிஎன்ஆர் பை 100 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 00 கேன்சல் ஆயிடுச்சுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 100. ஸோ ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட் சம் வந்து ஒரு ஆண்டிற்கு எக்ஸ் சதவீதம் வட்டி வீதம் எக்ஸ் சதவீதம், எக்ஸ் ஆண்டு கிடைக்கும் தனி வட்டியும் எக்ஸ், இல்லைன்னா அசலின் மதிப்பு அதாவது பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் தனி வட்டி அப்படின்றதுனால வந்து பிஎன்ஆர் பை 100 சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருக்கிறது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ், பி தெரியாது, என்னு எக்ஸு 6 எக்ஸு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய பி அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 100x இன்ட்டு எக்ஸ் பை எக்ஸ் வரும். இந்த எக்ஸுக்கு ஒரு எக்ஸு கேன்சல் ஆச்சுன்னா 100 பை எக்ஸ் வரும். ஸோ ஆன்சர் இஸ் பி 100 பை எக்ஸு. நெக்ஸ்ட் வந்து 8th சம். குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில், தனிவட்டி தான் 52,000 கடனாக பெற்றார். இந்த 52,000ங்கிறது வந்து அசல் பியை வந்து பெற்றிருக்கிறார். 4 ஆண்டுகள், என் வந்து 4 இயர்ஸ். தனது கடனுக்காக 79,040 செலுத்தினார். செலுத்தின மொத்த தொகை அமௌண்ட் வந்து 79,040 எனில் வட்டி வீதத்தில் என்ன வட்டி வீதத்தில் அவர் கடனாக பெற்றுள்ளார். அப்போ ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா பி 52, என் 4, ஏ கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகையிலேருந்து அசலாக மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 27,040ங்கிறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 4 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 27,040 50,000 இன்ட்டு 4, 6 தெரியாது பை 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே எதுவுமே வராது. ஆர் இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது இந்த பக்கம் வந்து டிவைடாக போகும். டிவைடாக போச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 13%. அப்போ 13% வட்டி வீதத்தில் தான் வந்து அந்த அமௌண்ட்டை செலுத்தியிருக்காங்க. ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் 9th சம். ரூபாய் 5,000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா பி இன்ட்டு ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர்டு. இதே 3 ஆண்டு கேட்டிருந்தாங்கன்னா இது கூட 3 + ஆர் பை 100ங்கிறது வந்து சேர்ந்து வரும். இப்போ 2 ஆண்டுனால பி ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். பி வந்து 5,000, ஆர் 8%, ஆண்டு வந்து 2 வருஷம். நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வந்து 500 8 பை 100, இந்த 0 கேன்சல் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு 0 1, இங்கே 2, இங்கே 1, இங்கே வந்து 4 4 8 32. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து 32. நெக்ஸ்ட் 10th சம். ரூபாய் 5,000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு பி 5,000, ஆர் 12%, வருஷம் வந்து 2 வருஷம், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி. இங்கே கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி கொடுத்துருக்கிறத பி 5,000, ஆர் 12%, என் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா பி இன்ட்டு 1 + ஆர் பை 100 ஹோல் பவர் என் மைனஸ் பி. மொத்த தொகை கேட்டிருந்தாங்கன்னா மைனஸ் பி வராது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா மைனஸ் பி வரும். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணோம்னா 5,000 இன்ட்டு இங்கே 100 ஆயிரும். 100 + 12 112. இது வந்து வருஷம் 2 வருஷம்னால 2 டைம் போட்டுக்கிறோம். 112 மைனஸ் 5,000. 2 0 2 0, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, 1 5 5 2 5 10, 1 2 56. அப்போ 112 இன்ட்டு 56 வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு கிடைக்கிறது 6,272. அதிலிருந்து வந்து பி 5,000 கழிச்சோம் அப்படின்னா கூட்டு வட்டி மட்டும் 1,272. ஸோ ஆன்சர் இஸ் சி 1,272. நெக்ஸ்ட்டு 11th சம். அசல் ரூபாய் 48,000 ஆனது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு, இங்கே வந்து ஆண்டு தான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டு 3 மாதம் பின் தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக 55,000 அமௌண்ட்டு பி கொடுத்துருக்காங்க. வருஷம் வந்து 2 ஆண்டு 3 மாதம் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் 55,560 கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஆண்டு தான் ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டு 3 மாதம், அதாவது 2 ஆண்டு 3 மாதம்ங்கிறது 4ல் 1 பங்கு.
இப்போ போட்டோம் அப்படின்னா 9/4ம் போடலாம். இல்லை அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதமாகவே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வந்து 2க்கு 24 மாதம் ப்ளஸ் இதுக்கு 3 போட்டோம்னா 27 மாதம் அப்படின்னு வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சோம் அப்படின்னா 7560 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 7560, P 48,000. இந்த இடத்துல 27 மாதம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா டிவைடட் பை 12 பண்ணணும். வருஷம் போடுறப்ப இந்த டிவைடட் பை 12 தேவையில்லை. மாதம் போடுறப்ப 27/12 டிவைடட் பை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9/4. இந்த 9/4ங்கிறது வந்து ஆல்ரெடி இப்படி போட்டாலும் 8 8 1 9 9/4 வரும். இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 9/4 வந்துடுது. இங்கே 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா கீழே எதுவுமே வராது. அப்போ வந்து 6 இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா இங்கே இருக்கக்கூடியது கீழே தலைகீழாக வரும். 120 × 9 தலைகீழாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா R = 7% வரும். ஸோ ஆன்சர் இஸ் C 7%.